இந்த உலகத்தை 4 விதமான அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்காருங்க. இப்போ 4 விதமான அதிகாரம். ஒன்னு கவர்மெண்ட், அரசாங்கன்ற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நியமனம் செய்கிறார், உருவாக்குறார். அப்போ இந்திய தேசத்துடைய பிரைம் மினிஸ்டரை யார் தேர்ந்தெடுத்தா? கர்த்தர் தான். அப்போ மதிப்புக்குரிய மாண்புமிகு இந்திய தேசத்துடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களை யார் விரும்பி இருக்கிறார்? சில ஆட்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் விரும்பி இருக்கிறார். அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்க வேணும்னு யார் விரும்பி இருக்கா? கர்த்தர் திரு மு.க. ஸ்டாலின் அவரை முதலமைச்சரா இருக்கணும்னு என்ன பண்ணிருக்கிறாரு? விரும்பி இருக்கிறார். நல்லாட்சி தந்துட்டு இருக்கிறார், சபைகளுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இது கர்த்தர் விரும்பி இருக்கிறார். சரி, எதுக்கு கர்த்தர் இந்த கவர்மெண்ட்டை ஏற்படுத்தினாரு? எதுக்கு ஏற்படுத்தினார்னா 2 முக்கியமான காரியத்துக்கு. ஒன்னு, தேசத்துக்குள்ளாக ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்கும் தேசத்தை பாதுகாப்பதற்கும். தேசத்துக்குள்ளாக ஒழுக்கத்தை, சட்டத்தின் மூலியமாய் ஒழுக்கத்தையும் தேசத்தை பாதுகாப்பதற்காக கவர்மெண்ட்டை வைத்திருக்கிறார். இப்ப எனக்கு கவர்மெண்டே வேண்டாம், நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் ஒரு விடுதலை, இது சுதந்திர நாடு, எனக்கு எதுக்கு பிரைம் மினிஸ்டர், எனக்கு எதுக்கு சீஃப் மினிஸ்டர், எனக்கு எதுக்கு கலெக்டர், எனக்கு எதுக்கு மந்திரி, எனக்கு எதுக்கு அமைச்சர் அப்படின்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த திட்டமும் கிடைக்காது. அவங்கள ஏன் கர்த்தர் வச்சிருக்காருன்னா, நம்ம தேசத்தை சட்டத்தின்படி நடத்தி பாதுகாப்புக்குள்ளாகவும் தேசத்துக்குள்ளாக என்ன உண்டாக்கணுமா, ஒழுக்கத்தை உண்டாக்குறதுக்காக நடத்துறாரு. ஒரு கவர்மெண்ட் இல்லைன்னா எல்லாருமே ராஜா, எல்லாருமே மந்திரியா இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனாலதான் அதிகாரத்துக்கு நம்ம விரும்பணும், அதிகாரத்தை கீழ்ப்படியணும்.